சாத்தான் அடைக்கப்படும் அந்த அதால பாதாளம் எங்கே இருக்கிறது? பூமிக்குள் மறைந்திருக்கும் பதபதைக்கும் சிறைச்சாலை, பைபிள் உடைக்கும் மாபெரும் ரகசியம். 1000 வருடம் சாத்தான் எங்கே கட்டப்படுவான்? உங்கள் காலடியில் இருக்கும் அந்த அதிபயங்கரமான இடம், மனித மூளையை உலுக்கும் பைபிள் உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் மாபெரும் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் கட்டப்படும் அந்த அதால பாதாளம் பூமியில் எங்கே இருக்கிறது? உலக சரித்திரத்தின் மிக முக்கியமான ஒரு காலகட்டம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவுக்கு வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 1000 வருடங்கள் அரசாட்சி செய்ய போகும் அந்த மாபெரும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் இயேசுவின் அரசாட்சி தொடங்குவதற்கு முன்பு பிரபஞ்சத்தில் ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்க வேண்டும். மனித குலத்தை 6000 வருடங்களாக ஏமாற்றிய அந்த பழைய பாம்பாகிய சாத்தான் கைது செய்யப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் அந்த பதபதைப்பின் காட்சியை காண்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-2 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷ அளவும் கட்டி வைத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். அவன் சாத்தானை பிடித்து ஒரு மாபெரும் ஆவிக்குரிய சங்கிலியினால் கட்டி அவனை அதால பாதாளத்திலே தள்ளி அடைத்து அவன் மேல் முத்திரை போடுகிறான். எதற்கெடுத்தாலும் நான் தான் பெரியவன் என்று கர்ஜித்த சாத்தான் 1000 வருடங்கள் வெளியே வர முடியாதபடிக்கு அந்த அதால பாதாளத்தில் இருளில் கிடக்கப் போகிறான். ஆனால் இங்கேதான் வேதாகமத்தின் மாபெரும் கேள்வி எழுகிறது. அந்த அதால பாதாளம் எங்கே இருக்கிறது? அது வேறு ஏதோ ஒரு கிரகத்திலா அல்லது பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு இருண்ட மூலையிலா? இன்று எந்த ஒரு உலக அறிவியலோ கட்டுக்கதையோ இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து சாத்தான் அடைக்கப்பட போகும் அந்த அதால பாதாளத்தின் உண்மையை, இருப்பிடத்தை ஆணித்தரமாக உடைக்கப் போகிறோம். முதலாவது, ஒரு மாபெரும் தவறான உபதேசத்தை நாம் உடைக்க வேண்டும். அநேகர் சாத்தான் அடைக்கப்படும் அந்த அதால பாதாளம் அக்கினி கடல் என்று நினைக்கிறார்கள். அது 100% தவறு. வேதாகமத்தில் அக்கினி கடல் என்பது மனிதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் கொடுக்கப்படும் இறுதியான நிரந்தரமான நியாய தீர்ப்பினிடம். ஆனால் அதால பாதாளம் என்பது தேவதூதர்களையும் அசுத்தாவிகளையும் அடைத்து வைக்கும் ஒரு தற்காலிக ஹை செக்யூரிட்டி. இந்த அதால பாதாளம் வேறு எங்குமில்லை. நீங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கும், உட்கார்ந்திருக்கும் இந்த பூமி மிகச்சரியாக நேர்கீழே பூமியின் ஆழத்தில் அதன் மைய பகுதியில் இருக்கிறது என்று பைபிள் ஆணித்தரமாக முழங்குகிறது. இதற்கு சாட்சி பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு மனித மூளையை உலுக்கும் அதிர்ச்சி சம்பவம். மோசேக்கு விரோதமாக கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோர் மாபெரும் கலகம் செய்கிறார்கள். அப்போது தேவன் அவர்களை வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அழிக்கவில்லை. மாறாக என்ன செய்தார் தெரியுமா? என்னாகமம் 16:32-33 பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் விழுங்கிற்று. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. நன்றாக கவனியுங்கள். அவர்கள் பூமியின் மேல் செத்து போய் அவர்கள் ஆத்துமா பாதாளத்திற்கு போகவில்லை, அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களை விழுங்கியது. பாதாளம் என்பது பூமியின் ஆழத்தில் தான் இருக்கிறது என்பதற்கான அசைக்க முடியாத முதல் பைபிள் ஆதாரம் இது. பாதாளம் பூமியின் மையத்தில் தான் இருக்கிறது என்பதனை சர்வ வல்லமையுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே தன் சொந்த வாயால் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்டபோது இயேசு உலகத்தின் புவியிலேயே உலுக்கும் ஒரு மாபெரும் பதிலை சொன்னார். மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இயேசு மரித்த பின்பு அவருடைய உடல் எங்கே வைக்கப்பட்டது? ஒரு குகையில், அதாவது பூமியின் மேற்பரப்பில் தான் வைக்கப்பட்டது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? தான் பூமியின் இருதயத்தில் இருக்க போவதாக சொல்கிறார். அப்படியானால் இயேசுவின் ஆத்துமா எங்கே சென்றது? பூமியின் மேற்பரப்பில் உள்ள கல்லறை அல்ல, மனிதர்களால் அளக்கவே முடியாத பூமியின் ஆழத்திற்குள் மைய பகுதிக்கு சென்றது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தில் முழங்கால்கள் முடங்க வேண்டும் என்று சொல்லும்போது 3 இடங்களை குறிப்பிடுகிறார். வானோருடைய முழங்கால்களும், பூதலத்தருடைய முழங்கால்களும், பூமியின் கீழானவர்களுடைய முழங்கால்களும் முடங்கும். ஆம், பூமியின் கீழே ஒரு மாபெரும் ஆவிக்குரிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அதால பாதாளம். இந்த அதால பாதாளம் வெறும் இருண்ட குகை அல்ல, அங்கே அதீத வெப்பமும் கொடூரமான நெருப்பும் இருக்கிறது என்பதனை பைபிள் அப்பட்டமாக உடைக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் 5ஆம் தூதன் எக்காலம் போதும்போது ஒரு மாபெரும் நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுகிறது. அவனிடம் அந்த அதால பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அவன் அந்த பாதாளத்தின் வாயிலை திறந்தவுடனேயே என்ன நடக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 9:2 அவன் அதால பாதாளத்தை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகை போல அதிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த பாதாளத்தின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது.
பூமியின் மையத்தில் உள்ள அந்த அதாள பாதாளம் திறக்கப்பட்ட மறுகணமே ஒரு மாபெரும் எரிமலையின் சூளையிலிருந்து வருவது போல பதைபதைக்கும் புகை வெளியேறி சூரியனை மறைக்கிறது. இது பூமியின் மையப்பகுதியில் உள்ள அந்த அதிபயங்கரமான உருகிய நெருப்பு குழம்பையே குறிக்கிறது. அந்த அதாள பாதாளத்தின் ஒரு சிறு பகுதி திறக்கப்படும் போதே இவ்வளவு கொடூரம் என்றால், சாத்தான் 1000 வருடம் அந்த இருண்ட கொதிக்கும் அதாள பாதாள சிறைக்குள் எப்படி துடிப்பான் என்று கற்பனை செய்து பாருங்கள். இப்போது தேவன் சாத்தானுக்கு கொடுக்க போகும் அந்த உச்சக்கட்ட நியாய தீர்ப்பையும் அவமானத்தையும் எண்ணி பாருங்கள். சாத்தான் ஏசாயா 14 என்ன சொல்லி பெருமையடித்தான்? நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றான். உலகத்தையே ஆள வேண்டுமென்று துடித்தான். ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார்? இயேசு கிறிஸ்து இதே பூமியில் மேற்பரப்பில் எருசலேமில் அமர்ந்து மாபெரும் ராஜாவாக முழு உலகத்தையும் 1000 வருடங்கள் ஆளப்போகிறார். பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த மாபெரும் அரசாட்சி நடக்கும் அதே பூமியின் கீழே பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ள இருண்ட அதாள பாதாளத்தில் எந்த மனிதனையும் ஏமாற்ற முடியாமல் தன் சிங்காசனத்தை இழந்து சங்கிலியால் கட்டப்பட்டு பூச்சிகளைப் போல நசுக்கப்பட்டு சாத்தான் 1000 வருடங்கள் கிடக்கப் போகிறான். இதுதான் தேவனுடைய அசைக்க முடியாத நியாய தீர்ப்பு. இதுதான் 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் கட்டப்படும் அந்த அதாள பாதாளத்தின் 100% பைபிள் உண்மை. 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் எங்கே கட்டப்படுவான் என்ற பதபதைக்கும் மர்மத்தை நாம் உடைத்தோம். ஆனால் இங்கே மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் பைபிள் கேள்வி எழுதுகிறது. இயேசு கிறிஸ்து 1000 வருடங்கள் இந்த பூமியை ஆளும்போது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமெல்லாம் அவருக்கு முன்பாக மகிமையான சரீரத்தோடு இருப்போம். நமக்கு இனி மரணம் கிடையாது. ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் சாதாரண மனிதர்கள் வாழ்வார்கள் என்றும், அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் என்றும், அவர்கள் பாவம் செய்ததால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் வேதாகமம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. நாம் அனைவரும் மகிமையான சரீரத்தை பெற்ற பின்பு அந்த 1000 வருடங்களில் இந்த பூமியில் சாதாரண மனிதர்களாக வாழப்போகும் அந்த கூட்டம் யார்? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அடுத்த வீடியோவில் 1000 வருட அரசாட்சியில் வாழப்போகும் அந்த மர்மமான மனிதர்களின் பதபதைக்கும் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.